ஸோ வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் நவீன் விலாகர். எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் தமிழ் நியூ இயர். ஸோ அதனால் ஒரு விலாகு கொஞ்சம் மைக் அப்படி இப்படின்னு தான் கேட்கும். பக்கத்தில் தான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். கவலைப்பட்டுக்காது ஏச்சு எதுன்னு சங்கடமாய்க்காதீங்க. வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நேற்று சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் கனியும் பார்த்தாச்சு. எங்கள் சாமி மாடத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். இவ்வளோ பெருசு எங்களுக்கு இது பெருசு. ஏன்னா முன்னாடி பாருங்கள் கொஞ்சம் சாமியெல்லாம் இருக்கும், கீழே கனி மீதி சாமியெல்லாம் இருக்கும், பழம், இது என்ன செயின், இதெல்லாம் காசு இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த பழத்தை நேற்றே உசார் பண்ணி லைட்டாக வாயில் போட்டுடலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விலாகில் இதுதான் பார்க்க போகிறோம். மக்களே, முக்கியமாக நேற்று ஒன்று சொல்லணும். இது ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருப்பேன். நான் கிளியராக அவ்வளோ சொல்லியிருக்க மாட்டேன்னா இங்கே பாருங்கள். நேற்று ஒரு கடைக்கு போனேன். இந்த கோயம்புத்தூரில் ஒரு கம்மி விலையில் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ன்ட்டு. ஸோ போனப்போ இது என்னடா இவ்வளோ அழுக்காக இருக்குது, அங்கே போய் வாங்கினேன்னு சொல்ல போறியா புதுசு அப்படின்ட்டு. அது கிடையாது. இது வந்து ஒரு செகண்ட் மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் போயிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. சில இது வந்துட்டு மூடி லைட்டாக உடஞ்சிருக்கும், ஆனால் உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டேட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தனால பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 700 வருது. ஆன்லைனில் செக் பண்ணால் 300 250 இந்த மாதிரி வருது. சரி, இங்கே எவ்வளோன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இருக்கனால இது 80 ருபீஸ்னாங்க. டக்குன்னு வாங்கிட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷும் இது ஹேர் வாஷ் ஒன்று இருக்கும், அதுவும் நான் வாங்கிட்டேன். அதுவும் 80 ருபீஸ் தான். அது வந்துட்டு இதே ரேட் தான், 800 அந்த மாதிரி வருது. கொஞ்சம் இதை விட பெருசு, இந்த அளவுக்கு இருக்கும் அது பாட்டில். அதனால் சரின்ட்டு அதுவும் 80 ருபீஸ் தான். அதுவும் டேட்டெல்லாம் பார்த்தாச்சு, ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா எப்படி இருந்தாலும் இது மட்டும் வாங்க முடியாது. 250 ரூபா ஆன்லைனில் போட்டுருந்துச்சுன்னா 250, அது ஒரு எவ்வளோன்னு தெரில, அது நான் பார்க்கல. இது மட்டும் தான் 250ன்னு பார்த்தேன். அப்போ வந்துட்டு என் தம்பி கேட்டிருந்தானே இதை, அதனால் 500 ரூபா செலவாகும், வேணான்னு விட்டுருந்தேன். இங்கே 80 ரூபான்னொடனே அடிச்சு பிடிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர். இது பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். இதுவும் அதே மாதிரி தான், லைட்டாக டிசைன் இந்த இதெல்லாம் போயிடுச்சு. பட் நல்லாயிருக்க உள்ள இதுலேயும் டேட்டு கரெக்டாக தான் இருக்குது, டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த ஹேர் ஷாம்பு வந்துட்டு உள்ளே இருக்குது, அதை அடுத்தது பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷாம்பு தான் நேற்று நைட்டு கொஞ்சம் இந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணப்போ போட்டு குளித்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த விலாக் இப்படி தான் இருக்குன்னா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன். இன்றைக்கி விலாகில் என்னென்ன பண்ண போகிறேன்ட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஷார்ட்ஸும் போட்டிருக்கலாம், அது தெரில. அந்த மாதிரி அதுவும் பார்த்துருக்கலாம். ஐயோ வளரேன், அந்த மாதிரி அதையும் இருக்கும். அதை விட இது பெருசு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு நான் எந்திரிச்சு கொஞ்சம் கிளம்பலாம் இல்லை, எந்திரிச்சு அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாய்ஸ் கூட நார்மலாக தான் இருக்கும், நான் தூக்கத்தில் இருக்கிறேன். காலையிலே எந்திரிக்க முடியாமல் தான் எந்திரிச்சேன். ஏன்னா அவ்வளோ டயர்டு, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிச்சு வெறியாயிடுச்சு. சரி வாங்க இப்போ போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து வேறு கத்திக்கிட்டு இருக்காங்க. இது 2வது வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எடுத்தேன், அது சரியாக வரல, வளரிட்டு இருந்தனால செகண்ட் வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ வாங்க நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ரெடி ஆகிடலாம். ஹோமுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் வச்சு கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயோ வெளில போகிறோமா என்னன்ட்டு பிளானு. இங்கே பாருங்க எங்கள் அம்மாவோட கதையை. வீட்டில் அவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்குது, இங்கே வந்துட்டு ஹோமில் இந்த கண்ணாடி வச்சு கனியை பார்க்க வச்சுருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, ஒரு மாதிரி நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. ஓகே வாங்க அடுத்தடுத்து கண்டினியூ. எங்கே போய்கொண்டு இருக்கிறேன் என்றால், நம்மளோட நண்பர்கள் ஸ்கூல் தோழர்களோட கொஞ்சம் வெளியே போகலான்ட்டு ஒரு பிளானு. ஸ்கூல் தோழர் ப்ளஸ் காலேஜ் தோழர், அந்த மாதிரி அவங்க கூட ஒரு வெளியே ஃபங்க்ஷன்ட்டு இல்லை. நேற்று நம்ம போன ஒரு க்ரீம் இது ஃபேஸ் வாஷ் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம தோழர் ஒருத்தர் ஃபுல் சென்ட் வெறியர். ஸோ சென்ட் எடுத்துகிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கலாமான்ட்டு. இப்போ இந்த மாதிரி பப்ளிக்கில் எனக்கு வீடியோ எடுக்க அவ்வளோக்கும் கூச்சம். ஸோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு மாதிரி வாய்ஸ் பேசி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ. ஒரு மைக்கு ஒன்று வாங்கினோம் நண்பர்களே. கேட்டுச்சா என்னன்னு தெரில. நம்ம ஒரு மைக்கு முதல்ல ஒன்று வாங்கினோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளில விளாகிங்லாம் போகும்போது கத்தி பேச முடியல, பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ லைட்டாக ஒரு மைக்கு நல்ல மினிமமாக ஒரு இதில் வாங்கினோம்னா பக்கத்தில் வச்சு பேசுகிறதுக்கு மெதுவாகவும் பேசிடலாம், ஒரு இதாக நீட்டாக இருக்கும். அதனால தான் கேமராமேன் நம்மக்கிட்ட இல்லை இப்போதைக்கு, இல்லைன்ட்டு இல்லை. எப்பயுமே நம்ம கேமராமேனுங்கிறது ஒருத்தர் இல்லை.
நம்மளே சுயமாக சொந்த காலில் சொந்த கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். நார்மலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விலாக் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி விலாக் இந்த சேனலில் போடுறேன். இல்லைனா வீட்டுக்குள்ளே எடுப்பேன், வெளியில் எங்கேயாவது போனால் சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பேசி முடிச்சிடுவேன். இந்த டைம் வந்து இதுவும் ஃபுல்லாக எடுப்பேனா என்னன்னு தெரில. நார்மலாக இப்போ நடக்கிறத பக்கத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்கேனே தவிர அவ்வளோ பப்ளிக்கில் வீடியோ எடுக்கிற அளவுக்கு இன்னும் வளரல. இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டுருக்கான். நேராக அந்த ஒரு க்ரீம் கடை, நேற்று நம்ம போன கடைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு அவனுக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கே போகிறோன்ட்டு தெரில. பார்க்குக்கு போகலாம், மேரியோ போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். 2 பசங்க தான், பொண்ணுங்களாம் இல்லை, கவலைப்பட்டுக்கிறீங்க. பசங்க தான், பசங்களாக ஜாலியாக நாங்கள் இருப்போம். அந்த மாதிரி இப்போ போயிட்டு சாப்பிட்டு இருக்கலான்ட்டு இருக்கோம். இப்போ சைக்கிளில் அந்த வேல ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான். நான் அப்படி ஆப்போசிட்டில், அவனுக்கு ஆப்போசிட்டில் நான் நடந்து போயிட்டுருக்கேன். பாதியில் பிக்கப் பண்ணிப்பான். வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம ட்ரிபிள் நண்பரும். காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் 2 கம்பைன் ஆனவர். ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு ஒன்றா போனவர். இவரும் இன்னொருத்தர் குளிக்க சொன்னால் இன்ன வரைக்கும் குளிக்காமல் உட்காண்டிருந்துருக்கிறான். வந்து பாருங்கள், ட்ரிபிள் வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணிட்டான் தலைவன்.